மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தகாத வார்த்தையில் பேசியதாக பாமகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் தகாத வார்த்தையில் பேசியதாக பாமகவினர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் பதற்றம் நிலவுகிறது. காவல்துறையினருடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பரணிராஜ். விக்கிரவாண்டி தொகுதியில் இப்ப பாமகவினர் காவல்துறையினரை பற்றி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் தொகுதியில பதற்றம் நிலவி வருகிறது. விரிவா தகவல்களை பகிர்ந்து. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்திருந்து வாக்குகளை செலுத்தி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இதனால் மாலை 3 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 65% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறி வருகிறது. கக்கனூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை பார்வையிட சென்ற பாமக வேட்பாளர் அன்புமணியை அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தகாத வார்த்தைகளால் பேசி வெளியேறும்படி கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாமக வேட்பாளர் அன்புமணி மற்றும் அவருடன் வந்திருந்த ஆதரவாளர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் துறவியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் இருந்து 200 மீட்டருக்கு வெளியே கூடியிருந்த 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். அப்போது தேர்தல் விதிமுறைகளின்படி 200 மீட்டருக்கு அப்பால் தான் நாங்கள் கூடியிருப்பதாக கூறியதால் காவல்துறை ஏடிஎஸ்பி சிராளன் என்பவர் பாமகவினரை பார்த்து ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசாருடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் பதற்றமான சூழ்நிலை துறவியில் நிலவியதால் அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் போலீசார் ஆளும் திமுகவினருக்கு ஆதரவாகவே செயல்படுவதாக பாமகவினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்.